ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக எச்சரிக்கையான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி இதில் இருக்கிறோம். புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் கிரகங்களில் ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மாதிரி யோகங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி புரட்டாசியுடைய கடைசியாக யோகங்கள் உருவாகுது. அதுதான் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறலாம். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் எல்லா பலன்களுமே நமக்கு கிடைக்கும். அதை முதல்ல நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த வகையில் புரட்டாசியுடைய கடைசியாக 2025 நிகழக்கூடிய இரட்டை ராஜயோகம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாற்றத்தை கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஜாக்பாட் கொடுக்க போகுது. ஸோ உங்கள் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு அந்த ஜாக்பாட்டுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நடப்பு 2025 ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்கிறது. குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குது. ஸோ இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவை அதிகரிப்ப இருப்பதாகவும் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அது ரிஷபராசிக்கு எந்த அளவுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக புரட்டாசி மாதம் மிகவும் சுபிட்சமான ஒரு மாதமாக கருதப்படுது. அதிலும் குறிப்பாக நடப்பு 2025 ஆண்டின் இந்த புரட்டாசி மாதமானது சிறப்புமிக்க ஒரு தெய்வீக மாதமாகவும் கருதப்படுது. இந்த மாதத்தில் கடக ராசியில் குரு, விருச்சக ராசியில் செவ்வாய் கிரகங்கள் குடியேறுது. சூரியன் துலாம் ராசிலையும் புதன் துலாம் மற்றும் விருச்சக ராசிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசினருக்கும் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வாக்கு திறமையும் எளிதில் கோபமும் அடையாத குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த நாட்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார். காரிய அனுகூலமானது உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கையானது அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமானது உண்டாகும். மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. எதிலும் கூடுதல் கவனமோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறும்.
வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்கள் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனவலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமையான பேச்சாற்றல் வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல்கள் குறையும். எதிர்பார்த்த மதிப்பெண் பெற அதிக நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரமாக அனுமனுக்கு தீபம் ஏற்றினீங்கன்னா எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலும். ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். உடல் மனதில் உற்சாகம் கிடைக்கும். அவ்வப்போது ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு. கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாளர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கருத்துமாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடணும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். பெண்களுக்கு இருப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சீராக நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் தர அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவி கிடைக்கும். ஸோ பரிகாரமாக காவல் தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா வர கடன் தீரும். அதனால் அதை செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு ரிஷபராசி மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சாந்தமும் அமைதியும் உடைய உங்களுக்கு இனி நாட்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதில் ஈடுபடணும். உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறும். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயற்சி பண்ணும். பணியாளர்கள் உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு எண்ணப்படி காரியங்கள் செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும். செலவுகள் குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவு திருப்தி தரும். மாணவர்கள் பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்போது போக்குவது நல்லது. நீங்கள் பரிகாரமாக நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னா புத்தி பலம் பெறும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கடைசியாக கிடைக்கும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.